வராஉ பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெருசலத்தில் உள்ள பைத்துல் முகத்தஸை நோக்கி 16 மாதங்கள் அல்லது 17 மாதங்கள் தொழுதார்கள். மக்காவிலுள்ள இறையில்லம் காபாவே தாம் முன்னோக்கும் திசையாக இருக்க வேண்டும் என்பதே அவர்களின் விருப்பமாக இருந்தது. ஆகவே தொழுகையில் காபாவையே முன்னோக்கும்படி ஆணையிட்டு, அல்லாஹ், நபியே, உங்களுடைய முகம் அடிக்கடி வானத்தை நோக்குவதை நாம் காண்கிறோம். ஆதலால் நீங்கள் விரும்பும் கிப்லாவாகிய மக்காவின் பக்கமே நாம் உங்களை நிச்சயமாக திருப்புகின்றோம். எனவே நீங்கள் தொழும்போது மக்காவில் உள்ள மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமே உங்களுடைய முகத்தை திருப்புங்கள். நம்பிக்கையாளர்களே, நீங்களும் எங்கிருந்த போதிலும் தொழுகையில் அதன் பக்கமே உங்களுடைய முகங்களை திருப்புங்கள். வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நீங்கள் மக்காவின் திசையளவில் திரும்பிய இது தங்கள் இறைவனிடமிருந்து வந்த உண்மையான உத்தரவு தான் என நிச்சயமாக அறிவார்கள். ஏனென்றால் அவ்வாறே அவர்களுடைய வேதத்தில் இருக்கின்றது. எனவே உண்மையை மறைக்கும் அவர்கள் செயலை பற்றி அல்லாஹ் பாராமுகமாயில்லை என்னும் வசனத்தை அருளினான். உடனே அவர்கள் அசர் தொழுகையை காபாவை முன்னோக்கி தொழுதார்கள். அவர்களுடன் மக்கள் சிலரும் தொழுதனர். பிறகு அவர்களுடன் தொழுதிருந்தவர்களில் ஒரு மனிதர் புறப்பட்டு மற்றொரு பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருந்தவர்களை கடந்து சென்றார். அப்போது அங்கிருந்தவர்கள் ருகூ செய்து கொண்டிருந்தனர். அவர், அல்லாஹ்வை முன்வைத்து நான் சொல்கின்றேன், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து மக்காவில் உள்ள காபாவை நோக்கி தொழுதேன் என்று சொல்ல, அவர்கள் அப்படியே தொழுகையில் ருகூவிலிருந்தபடியே சுற்றி காபாவை நோக்கி திரும்பிக் கொண்டார்கள். புதிய கிப்லாவான காபாவை நோக்கி கிப்லா மாற்றப்படுவதற்கு முன்பாக பழைய பைத்துல் முகத்தஸ் கிப்லாவை பின்பற்றி தொழுத சிலர் இறைவழியில் கொல்லப்பட்டு இறந்துவிட்டிருந்தனர். அவர்கள் விஷயத்தில் நாங்கள் என்ன கூறுவதென்பது எங்களுக்கு தெரியவில்லை. அப்போது அல்லாஹ், நம்பிக்கையாளர்களே, அவ்வாறே ஏற்றத்தாழ்வற்ற நடுநிலையான வகுப்பினராகவும் நாம் உங்களை ஆக்கினோம். ஆகவே நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய சாட்சிகளாக இருங்கள். நம்முடைய தூதர் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய சாட்சியாக இருப்பார். நபியே, நீங்கள் இதுவரை முன்னோக்கி தொழுது கொண்டிருந்த பைத்துல் முகத்தஸின் திசையை மாற்றாமல் நீங்கள் அதையே நோக்கி தொழுது வரும்படி இதுவரை நாம் விட்டு வைத்திருந்ததெல்லாம் அதை மாற்றிய பின் நம் தூதரை பின்பற்றுபவர் யார்? பின்பற்றாது தன் குதிங்கால் புறமாகவே புறமுதுகிட்டு திரும்பிச் சென்று விடுகிறவர் யார் என்பதை நாம் அறிவித்து விடுவதற்காகத்தான். ஆனால் எவர்களை அல்லாஹ் நேர்வழியில் நடத்துகின்றானோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு அவ்வாறு கிப்லாவை மாறுவது நிச்சயமாக மிக பழுவாக இருக்கும். தவிர நம்பிக்கையாளர்களே, இதற்கு முன்னர் நீங்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது வந்த உங்களுடைய நம்பிக்கையையும் அல்லாஹ் வீணாக்கிவிட மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது மிக கருணையாளன், நிகரற்ற அன்புடையவன் என்னும் வசனத்தை அருளினான்.